வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. மூன்றாவது முறையாக வாக்களித்த மக்களுக்கு எதுவும் பட்ஜெட்டில் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடி. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. மூணாவது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாரா இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுது. தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்பட்ட எந்த கோரிக்கையும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறாததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மைனாரிட்டி பாஜக அரசா மெஜாரிட்டி பாஜக அரசா என்று தெரியவில்லை எனவும் விமர்சனம். பிரதமர் மோடி தலைமையில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. டெல்லியில் திமுக எம்பிக்கள் நாளை போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் பேட்டி. நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டும். தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம். மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். அரசியல் சுயலாபங்களுக்காக குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் நிதி தாராளமாக அள்ளிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் கருத்து. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான திட்டங்கள் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது. ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தேசத்திற்கான பட்ஜெட்டா அல்லது ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கான பட்ஜெட்டா எனவும் கேள்வி. எந்த இடத்திலும் தமிழ்நாடு என்ற பெயரையே நிதியமைச்சர் உச்சரிக்கவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு. தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். மின்கட்டண உயர்வை கண்டித்து மதுரையில் பெட்ரோமாக்ஸ் லைட் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் ஷாக் கொடுப்பார்கள் என செல்லூர் ராஜு பேட்டி. மின்சார கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியே காரணம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மின்சார வாரிய கடன் சுமையை குறைக்கவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதாக விளக்கம்.
ஆண்டிலே 16,511 கோடி ரூபாய் வட்டி மட்டும் இதற்கு வந்திருக்கிறது. ஆக இவர் முழுமையாக இந்த காரணத்திலே இந்த சூழ்நிலையில் தான் இவர்கள் நம்முடைய மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய நிதியை இந்த அளவிற்கு ஒரு மோசமான நிதிநிலையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான இந்த இழப்புகளை சரி கட்டுவதற்காகத்தான் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு TNREC மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மாதம் மாதம் மின்கட்டணம் கணக்கெடுப்பதற்கு ஸ்மார்ட் மீட்டர் தடையாக இருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்தவுடன் மாதம் ஒருமுறை கணக்கெடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. செய்வதற்கு மிக முக்கியமாக ஸ்மார்ட் மீட்டர்ஸ் தேவையாக இருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அதை பொருத்தக்கூடிய நடவடிக்கைகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள், கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் இப்போது கோரப்பட்டு பல நிறுவனங்கள் தங்களுடைய விலைப்புள்ளிகளை தந்திருக்கிறார்கள். அந்த விலைப்புள்ளிகள் என்பது அரசியல் மின் வாரியத்தினுடைய பரிசீலனை நிலையிலே இப்போது இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அந்த விலைப்புள்ளிகளினுடைய அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸினுடைய கொள்முதல் முடிந்து அவை நுகர்வோருக்கு அது பொருத்தப்பட்டது. இரண்டாயிரத்தி 24-25 ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நடப்பு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை 4.5 விழுக்காடாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. 24-25 Introduction. The people of India have reposed their faith in the government led by Honorable Prime Minister Shri Narendra Modi and re-elected it for a historic third term under his leadership. வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயாக உயரும். 7 லட்சம் ரூபாய் வரை 5 விழுக்காடு வரி பிடித்தம் செய்யப்படும் என அறிவிப்பு. கல்வி வேலைவாய்ப்புக்கு நிதிநிலை அறிக்கையில் 1,48,000 கோடி ஒதுக்கீடு. அடுத்த 5 ஆண்டுகளில் 4 கோடி இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி வழங்க இலக்கு என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாட்டில் உள்ள வேளாண்மை துறையில் மானியம் உள்கட்டமைப்புக்காக 1,52,000 கோடி ஒதுக்கீடு. பருவநிலையை தாக்குப்பிடித்து வளரும் 102 வகை புதிய பயிர்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஊரக வளர்ச்சிக்கு 2.66 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. நகர்ப்புற மேம்பாட்டு வளர்ச்சித்துறைக்கு 2.2 லட்சம் கோடி நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. தங்கம் வெள்ளி மீதான சுங்கவரி 15 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைப்பு. செல்போன், உதிரி பாகங்கள், சார்ஜர்கள் மீதான சுங்கவரி 18 15 விழுக்காடாக குறைப்பதாக நிர்மலா அறிவிப்பு. பிளாஸ்டிக் இறக்குமதி மீதான சுங்கவரி 25 விழுக்காடாக அதிகரிப்பு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். பீகாரில் புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புதிய விமான நிலையம், மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஆந்திர மாநிலத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்களை அறிவித்தார் நிர்மலா சீதாராமன். ஆந்திர மாநிலம் அமராவதி நகரை கட்டமைப்பதற்காக 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கார்ப்பரேட் வரி மூலம் 17 விழுக்காடு வருவாயும், தனிநபர் வருமான வரி வாயிலாக 19 விழுக்காடு வருவாயும் கிடைப்பதாக மத்திய அரசு தகவல். மொத்த வருவாயில்
வட்டி செலவினங்களுக்கு மட்டும் 19 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கான ஒரு அறிவிப்பும் இடம்பெறவில்லை. பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் ஏமாற்றம். மத்திய பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு தமிழ் என்ற வார்த்தைகள் ஒருமுறை கூட இடம்பெறவில்லை. வழக்கமாக திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கியத்துடன் பட்ஜெட் உரை தொடங்கப்படும் நிலையில் அதையும் புறக்கணித்தார் நிர்மலா. மத்திய பட்ஜெட்டில் சுங்கவரி குறைக்கப்பட்டதன் எதிரொலி. தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்தது. மத்திய பட்ஜெட்டில் உள்கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் திட்டங்கள் அமைந்துள்ளதாகவும் பேச்சு. நாட்டின் நிரந்தர மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு மத்திய பட்ஜெட் உதவும். வீட்டுக்கு ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையிலான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாகவும் மோடி பெருமிதம். மத்திய அரசின் கூட்டாளிகளை சமாதானப்படுத்தவே பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சனம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் காட்டம். மத்திய அரசின் பொது பட்ஜெட்டில் மேற்கு வங்கம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி புகார். ஏழை எளிய மக்களின் நலன் காக்கும் திட்டங்கள் இல்லை என்றும் விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ் விமர்சனம். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே பீகார், ஆந்திர மாநிலங்களுக்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக காட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். மத்திய பட்ஜெட் ஒருதலை சார்பாக இருப்பதாக கூறி முழக்கம். மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கு ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் நன்றி. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதே தங்களது எதிர்பார்ப்பு என்றும் பேச்சு. நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் உள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசின் பட்ஜெட்டால் எந்த பலனும் இல்லை. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கண்டனம். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாக நிதியமைச்சர் நிர்மலா கூறுவது பொய்யான தகவல். மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் சாடல். பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லப்போன உலகத்திலேயே பொருளாதார ஏற்றது அதிகமாக இருக்கிற நாடுகள் நம்பர் 1 இந்தியா. அது ஒன்றை தவிர மொத்த போல ஜிடிபி வந்து வேகமான வளர்ச்சி இருப்பதாகவும் பொய்யான தகவல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல விலைவாசி நீங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து விலைவாசி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல. விலைவாசி என்பது குறிப்பா மொத்த குறியீட்டு விலையும் ரீட்டைல் விலைவாசி அதிகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த தகவலும் சரியானது இல்லை. ஏன்னா நீங்க பெட்ரோல் பொருட்கள் விலையோ மற்ற அத்தியாவசிய விலைகள் உங்களுக்கு வந்து அதிகமாயிட்டு இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி மற்றும் பாதிக்குன்னு சொல்றதால விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டதாக சொல்றது தவறான தகவல். ஆந்திரா, பீகார் தவிர மற்ற மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் அல்வா கொடுத்துள்ளனர். நடிகர் பிரகாஷ் ராஜ் கடும் விமர்சனம்.
கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வணிகர்கள் முன்வர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக வீதிகளில் தமிழை காண முடியவில்லை என யாரும் சொல்லிவிடக்கூடாது எனவும் பேச்சு. தமிழ் பெயர் பலகை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுறதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. இது போன்ற செயல்கள் நாங்கள் சொல்லி நீங்க செய்யறதா இல்லாம நீங்களே முன்வந்து செய்யறதா இருக்கணும். தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு ஊழியர்கள் RSS அமைப்பில் சேருவதற்கான தடை நீக்கப்பட்டதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எதிர்ப்பு. அரசு ஊழியர்களை RSS அமைப்பினராக மாற்றும் முயற்சி என விமர்சனம். மத்திய அரசு ஊழியர்கள் போய் RSSல சேரலாம்னு சொன்னாக்கா அது அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது முழுக்க பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்ல RSS ஆக்கினா தான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொமோஷன், RSS நீங்க வந்தாதான் உங்களுக்கு எல்லா சலுகையும் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கிற்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். விசாரணையின் போது அமலாக்கத்துறை தன்னை துன்புறுத்தவில்லை என நீதிபதியிடம் ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம். ஜாஃபர் சாதிக்கின் வருமான வரி தாக்கலும் வங்கி பண பரிவர்த்தனைகளும் இடையே முரண் உள்ளது கண்டுபிடிப்பு. விசாரணையின் போது ஜாஃபர் சாதிக் முழு ஒத்துழைப்பு தரவில்லை எனவும் அமலாக்கத்துறை தகவல். பொள்ளாச்சி ஆழியாறு அணையின் நீர்மட்டம் 115 அடியை எட்டியதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீர்வரத்து அதிகரிப்பதால் அதிக அளவிலான உபரிநீர் வெளியேற்றப்படும் என்றும் அறிவிப்பு. திமுக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் சர்ச்சை பேச்சு. தடை செய்யப்பட்ட வார்த்தையை பேசியதால் பலரும் அதிர்ச்சி. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மின் கட்டணம் உயர்ந்ததா? மின்வெட்டு ஒரு பக்கம், மின் கட்டணத்துடைய உயர்வு ஒரு பக்கம். ஆனா சண்டாள பாவிகளே, நியாய கடையிலே போய் பருப்பு கேட்டால் இல்லை என்கிறார்கள், பாமாயில் கேட்டால் இல்லை என்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய சம்பு செந்திலின் கூட்டாளிகள் 2 பேர் கைது. கட்டுமான நிறுவன உரிமையாளரை மாமூல் கேட்டு மிரட்டிய புகாரில் புதுவண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் நடவடிக்கை.